அப்படின்னா என்ன அர்த்தம்? அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பான்னு சொல்றமே, அதைத்தான் அப்படியே பேயாழ்வார் என்ன சொல்றார்? ஒருவல்லி தாமரையால் ஒன்றிய சீர் மார்பன் திருவல்லி கேணியான். இந்த தாமரை பூவிலே பிறந்த பெரிய பிராட்டி, அந்த பெரிய பிராட்டியா இருக்கக்கூடிய திருமார்பு, அந்த திருமார்பை உடைய திருவல்லி கேணியான்னு ரொம்ப அவனுடைய அந்த வேங்கட கிருஷ்ணன் சொல்றமே, அப்படியே ஆழ்வார் அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பான்ற பாசுரத்தை திருவல்லிக்கேணி விஷயமா ஆழ்வார் பாடியிருக்கிறார்னு பார்க்கிறோம். திருமழிசை ஆழ்வார் அவரும் நம்ம எம்பெருமானை பாடியிருக்கிறார். அவர் என்ன சொன்னார்? ரொம்ப அழகான அனுபவம் திருமழிசை ஆழ்வாருடைய அனுபவம். அந்த குரு பரம்பரை நூல்களிலே பார்க்கும் பொழுது திருமழிசை ஆழ்வார் திருவல்லிக்கேணி என்கிற க்ஷேத்திரத்திலே பல காலம் வாசம் பண்ணி அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாராம்? இங்கே எழுந்தோடு இருக்கக்கூடிய கஜேந்திர வரதர் அப்படின்ற எம்பெருமானுக்கு அவர் கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்தார்னு 6000 படி குரு பரம்பரையிலே பார்க்கிறோம். இந்த கஜேந்திர வரதர் இருந்த இடம் எதுன்னு ஒரு சின்ன ஆராய்ச்சி. இப்போ எல்லாருக்கும் தெரியும் எந்த சுவாமி ஆராய்ச்சி. நேராக கோயிலுக்கு போனால் மடப்பள்ளி இருக்குது, தாயார் சன்னிதி இருக்குது, தாயார் சன்னிதிக்கு பின்னாடி கஜேந்திர வரதர் இருக்கார். இதுக்கு என்ன ஆராய்ச்சி வேண்டியிருக்குன்னா, இது பிற்காலத்திலே இங்கே வந்திருக்கார் கஜேந்திர வரதர். அவர் உண்மையான இருந்த இடம் எது அப்படின்னு பார்க்கணும். 6000 படி குரு பரம்பரையிலே பின்பழகிய பெருமாள் சீயர் அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, இந்த திருமழிசை ஆழ்வாரை பற்றி எழுதும் பொழுது இவர் பல காலம் கஜேந்திர சரஸின் கரையிலே கஜேந்திர வரதனுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்தார். கஜேந்திர சரஸ், கஜேந்திர பொய்கை அப்படின்னு ஒரு சரஸ் இருக்கான். சரஸ்னா குளம். இந்த கஜேந்திர சரஸின் கரையிலே எழுந்தோடு இருக்கக்கூடிய கஜேந்திர வரதருக்கு இவர் பல காலம் திருவல்லிக்கேணியிலே கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு எழுதியிருக்கா. சரி, அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே கஜேந்திர சரஸ்ன்னு ஏதாவது இருக்கா? நமக்கு தெரிஞ்சு இல்லையே. ஒரு குளம் தானே இருக்கு. அப்படின்னா நன்னா இருக்கு. நேராக நாம் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம் இல்லையா? இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போய் கடைசியில் போனால் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. இந்த போலீஸ் ஸ்டேஷனில் இடது கை பக்கம் திரும்பினானா வரிசையாக அங்கே தெருக்கள் இருக்கும், சந்து சந்தா இருக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்களான்னா ஆனைக்குளம் முதல் தெரு, ஆனைக்குளம் 2வது தெருன்னு இருக்கும். ஆனைக்குளம்னா என்ன அர்த்தம்? கஜேந்திர சரஸ். ஆனைனா கஜேந்திரன், சரஸ்னா குளம். இப்போ கூட நீங்கள் போய் பார்க்கலாம். வெளியூர்லேருந்து யார் யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ, ஏதாவது சாயங்கால வேளையில் நிஜமாவே நான் சொன்னது உண்மையா இல்லை சும்மா இவர் அடிச்சு விடுறாரான்னு தெரிஞ்சுக்கணும்னா இப்படி நேராக போங்க பஸ் ஸ்டாண்டு. அதில் வலது கை பக்கம் திரும்பி நேராக போனால் போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷனில் லெஃப்டில் திரும்பினாக்கா உங்களுடைய வலது பக்கத்தில் ஆனைக்குளம் முதல் தெரு, ஆனைக்குளம் 2வது தெரு அப்படியெல்லாம் இருக்கும். அந்த ஆனைக்குளம்னு அங்கே ஒரு பெரிய குளம் இருந்தது. அங்கே தான் கஜேந்திர வரதர் எழுந்தருளி இருந்தார். அந்த இடத்திலே தான் திருமழிசை ஆழ்வார் அவருக்கு கைங்கரியம் பண்ணினார் அப்படின்றத நம் குரு பரம்பரையிலே பார்க்கிறோம். அதாவது சொல்ல போகணும்னா, இந்த எம்பெருமான்கள் 5 இங்கே எழுந்தொழி இருக்கிறார்களே, ஒத்தொத்தர் ஒரு இடத்துல இருந்தார்கள். இப்போ இந்த கோவிலுக்கு நேர பின்பக்கம் என்னுடைய குடிசையெல்லாம் இருக்கே, அதுக்கு பின்பக்கம் டிபி கோயில் லேன்னு பேர். அந்த இடத்துக்கு என்ன பேருன்னா வேதவல்லிபுரம்னு பேர். பழைய நாளில் வேதவல்லிபுரம்னு பேர். அந்த வேதவல்லிபுரத்தில் தான் வேதவல்லி தாயாரும் ஸ்ரீமன்னாதனும் எழுந்தருளி இருந்தார். தெள்ளிய சிங்கர் அவர் வேற ஒரு இடத்துல இருந்தார். சக்கரவர்த்தி திருமகன் அவர் வேற ஒரு இடத்துல இருந்தார். பிற்காலத்திலே பாதுகாப்பு கருதி எம்பெருமான்கள் 5 ஒரே இடத்திலே எழுந்தருளை செய்து விட்டார்கள்னு அது சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் இங்கே முக்கியமான விஷயம் என்னன்னா, திருமழிசை ஆழ்வார் இந்த எம்பெருமானை மங்களாசாதனம் பண்ணியிருக்கிறாரே அப்படின்னும் பொழுது அவருக்கும் இந்த திருவல்லிக்கேணிக்கும் உண்டான தொடர்பு என்ன? இந்த திருவல்லிக்கேணியிலே அவர் பல காலம் இருந்திருக்கிறார். கஜேந்திர சரஸின் கரையிலே கஜேந்திர வரதராஜ பெருமாளுக்கு அவர் பல காலம் கைங்கரியம் பண்ணியிருக்கிறார்னு 6000 படி குரு பரம்பரையிலே பின்பழகிய பெருமாள் சீயர், நம்பிள்ளையனுடைய சிஷ்யரான அந்த ஜீயர் அவர் அருளி செய்திருக்கிறார். அதனால தான் இன்னைக்கு கூட நம்ம கோவிலில் மட்டும் திருமழிசை ஆழ்வார் சாத்துமறைக்கு எந்த எம்பெருமான் எழுந்தருள்வார்னா வரதர் தான் எழுந்தருள்வார். எல்லா ஆழ்வாராச்சாரர்கள் சாத்துமறைக்கும் பார்த்தசாரதி பெருமாள் தான் எழுந்தருள்வார். திருமஞ்சனம், புறப்பாடு, கோஷ்டி, பரிவட்டம் எல்லாமே பார்த்தசாரதி பெருமாளுக்கு தான். பார்த்தசாரதி பெருமாள் இடத்திலிருந்து தான் எல்லாம் ஆகும். ஆனால் வரதர் நம்ம திருமழிசை ஆழ்வாருக்கு மட்டும் என்ன அப்படின்னா, அவர் தையில் மகம். ஒருவேளை அஸ்தத்துக்கு கூட வரதர் வந்தால் பரவாயில்ல, ஆனால் அஸ்தத்துக்கு கூட வரமாட்டார் வரதர். தையில் மகத்துக்கு விடாமல் வருவார் கஜேந்திர வரதர். அவருக்கும் இவருக்கும் என்ன தொடர்புன்னா, அவர் வாழ்ந்த காலத்திலேயே இந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணியிருக்கார். அதனால அவருடைய சாத்துமறைக்கு வரதர் தான் எழுந்துடணும்னு பெரியவா ஏற்பாடு பண்ணியிருக்கா. சாத்துமறை கூட போக வேண்டாம், நித்தியபடியே பெருமாளுக்கு பில்லு அம்சம் பண்றாளோ இல்லையோ, ஒத்தொத்தருக்கு அம்சம் பண்றா. இப்ப பார்த்தசாரதி பெருமாளுக்கு தளிகை பொங்கல் கண்டருளை பண்ணி
அது நேரம் ஆண்டாளுக்கு போகும். ஆண்டாள் அமுது செய்த பிற்பாடு அது உடையவருக்கும் மணவாள மாமனிக்கும் அம்சையாகும். இந்த மாதிரி போகும். அப்புறம் ரங்கநாதன் அமுது செய்கிற பில்லை அது தாயாருக்கு போகும். அப்படி நிறைய கிரமங்கள்லாம் உண்டு. அந்த மாதிரி கஜேந்திரவரதர் என்ன அமுது செய்கிறாரோ அந்த பிரசாதம் திருமழிசை ஆழ்வாருக்கு தான் போகுது. மாதம் மகர் நடந்தால் கூட திருமழிசை ஆழ்வார் சந்நிதிக்கு திருமழிசை ஆழ்வாருக்கு ஒரு பிரசாதம், ஒரு புளியோரையோ தோசையோ நம்ம பண்ணால் கூட அது கஜேந்திரவரதர் அமுது செய்த பிற்பாடு தான் திருமழிசை ஆழ்வாருக்கு வரும். அப்படி அவர்களுக்கு உண்டான ஒரு தொடர்பு. அவர் பல காலம் இங்கே கைங்கரியம் பண்ணியிருக்கிறார் என்பதற்காக அவர் சந்நிதியும் பார்த்தா இவர் சந்நிதி பக்கத்திலேயே இவர் இருக்கார். அப்படி திருமழிசை ஆழ்வாருக்கும் திருவல்லிக்கேணிக்கும் உண்டான தொடர்பு. அதோட இன்னொரு அழகான தொடர்பு என்ன சொல்லணும்னா, திருமழிசை ஆழ்வாருடைய ஆச்சாரியன் யார்? திருமழிசை ஆழ்வாருடைய ஆச்சாரியன் பேயாழ்வார். பேயாழ்வாரால் தானே திருத்தி பணிகொள்ளப்பட்டார். அவர் முதல்ல எங்கே இருந்தார்? எல்லா மதத்தையும் அவர் உள்ளே போய் சமன் கற்றோம், சாக்கியம் கற்றோம், சங்கரனார் ஆக்கிய சாக்கியம் கற்றோம், சமன் கற்றோம், சங்கரனார் ஆக்கிய ஆகம நூல் ஆராய்ந்தோம், பாக்கியத்தால் செங்கட்கரியானை சேர்ந்தோம் அப்படின்னு சொன்னார். எத்தனையோ மதத்துக்குள்ளே நான் போனேன். ஆனால் எனக்கு பெரிய பாக்கியத்தினாலே இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நான் கடைசியில் வந்தேன்னு அவரே தெரிவிக்கிறார். அவர் வந்ததுக்கு யார் காரணம்னு கேட்டால், அவர் வந்ததுக்கு காரணம் பேயாழ்வார். ஆழ்வார்களுக்கெல்லாம் ஆச்சாரியர்கள் உண்டான்னு ஒரு கேள்வி நிறைய பேர் கேட்குறா. சாமி, நமக்கெல்லாம் ஆச்சாரிய சம்பந்தம் சொல்லியிருக்காளே, பொய்கை ஆழ்வாருக்கு யார் ஆச்சாரியர், பூதத்தாழ்வாருக்கு யார் ஆச்சாரியர் அப்படின்னு கேட்குறா. எல்லாருக்கும் ஆச்சாரியர் விஸ்வக்சேனர் தான். ஏன்னா முதல்ல பெரிய பெருமாள், பெரிய பிராட்டியார், விஸ்வக்சேனர், நம்மாழ்வார்னு சொல்கிறோம். அப்படி தானே குரு பரம்பரை வருது. இப்போ ஆழ்வார்கள் அத்தனை பேருக்கும் ஆச்சாரியன் யாருன்னா, இந்த பஞ்சசம்ஸ்காரம் பண்ணின ஆச்சாரியர் யாருன்னா விஸ்வக்சேனர். நம்மாழ்வார் சின்ன குழந்தையாக அந்த திருப்புலி ஆழ்வார் இந்த புளிய மர பொந்துல எழுந்துருளி விடுகிறார். விஸ்வக்சேனர் பெருமாள் என்ன பண்றார்? விஸ்வக்சேனை அனுப்பி அவருக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வையும்னு ஆணையிட்டு அனுப்புகிறார். அப்போ அவர் நம்மாழ்வாருக்கு ஆச்சாரியனாக விளங்குகிறார். அதனால தான் குரு பரம்பரையிலே அது நாம் இப்படி போகும்பொழுது கூட அஸ்மத் குருப்பியோ நமஹா அப்படின்னு சொல்லும் பொழுது ஸ்ரீமதே சடகோபாய நமஹா, அப்போ ஸ்ரீமதே விஸ்வக்சேனாய நமஹா, ஸ்ரீயை நமஹா, ஸ்ரீதராய நமஹான்னு அப்படி போகிறது நம்முடைய குரு பரம்பரை. அப்போ ஆழ்வார்கள் எல்லாருக்கும் ஆச்சாரியர்னு சொன்னால் பொதுவான ஆச்சாரியர் விஸ்வக்சேனர். ஆனால் சில ஆழ்வார்களுக்கு மட்டும் விசேஷமான ஆச்சாரியர்கள் இருந்திருக்கிறார்கள். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால், ஆண்டாளுக்கு யார் ஆச்சாரியர்? ஆண்டாளுக்கு தகப்பனாரான பெரியாழ்வார் தான் ஆச்சாரியர். அதனால தான் ஒவ்வொரு பதிகத்திலேயும் பற்றபிரான் கோதை, அணிபுதுவை பட்டன் கோதை, பற்றபிரான் கோதைன்னு ஒரு இடத்துல கூட ஆண்டாள் திருப்பாவையிலே முடிக்கும்பொழுது என்ன சொல்றா? அணிபுதுவை பைங்கமல தண்டெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலைன்னு. நாச்சியார் திருமொழியிலையும் பார்த்தா ஒவ்வொரு பதிகத்திலேயும் பற்றபிரான் கோதை, பட்டன் கோதைன்னு சொல்லிட்டு வரா. அப்போ பெரியாழ்வார் தான் ஆண்டாளுக்கு ஆச்சாரியர். மதுரகவி ஆழ்வார் எடுத்துட்டானா அவருக்கு யார் ஆச்சாரியர்? அவருக்கு நம்மாழ்வார் ஆச்சாரியர். தேவுமத்தரியே உருவூர் நம்பின்னு சொன்னார், அவருக்கு நம்மாழ்வார் ஆச்சாரியர். அது மாதிரி திருமழிசை ஆழ்வாருக்கு யார் ஆச்சாரியர்னு சொன்னால் பேயாழ்வார் ஆச்சாரியர். அவர் தானே அவரை திருத்தினார். அந்த சரித்திரமெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ பேயாழ்வார் என்பவர் திருமழிசை ஆழ்வாருக்கு ஆச்சாரியர். இந்த பேயாழ்வார் எங்கே அவதரித்தார்னா இங்கே தானே அவதரித்தார். மாடமாமயிலை திருவல்லிக்கேணின்னு சொல்லும்படியாக இங்கே அவதரித்தார். அப்போ ஒருவேளை திருமழிசை ஆழ்வார் இத்தனை திவ்யதேசங்களை விட்டு இந்த திவ்யதேசத்துக்கு வந்து இங்கே எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு நினைச்சாரே, அதுக்கு என்ன காரணம்னா நம்ம ஆச்சாரியனுடைய ஊர் இது. நம்ம ஆச்சாரியன் அவர் பாடின பெருமாள் இங்கே இருக்கார், அவர் பிறந்த ஊர். அதனால இந்த எம்பெருமானுக்கு நாம் கைங்கரியம் பண்ணுவோம்னு அந்த காரணத்தினாலே கூட திருமழிசை ஆழ்வார் இங்கே வந்திருக்கலாம். அப்படிப்பட்ட திருமழிசை ஆழ்வார் இந்த திருவல்லிக்கேணியை பற்றி அவர் ஒரு பாசுரம் பாடியிருக்கார். மொத்தமாக எத்தனை பாசுரங்கள் திருவல்லிக்கேணிக்குன்னா மொத்தம் 12 பாசுரங்கள். அதாவது பேயாழ்வார் ஒரு பாசுரம், திருமழிசை ஆழ்வார் ஒரு பாசுரம், திருமங்கை ஆழ்வார் விற்பெற விழவம்னு ஒரு பதிகம், 10 பாசுரம் பாடியிருக்கார். மொத்தம் 12 பாசுரம். திருமழிசை ஆழ்வார் அவர் ரொம்ப அழகாக அனுபவித்தார். ஒரு விதமாக பார்க்கும் பொழுது அவர் எந்த எம்பெருமான பாடியிருக்கார்னு நாமே கண்டுபிடிச்சலாம். இந்த திருமழிசை ஆழ்வாருக்கு மட்டும் என்ன விஷயம்னா, அவருக்கு இந்த படுத்துண்ட பெருமாள்னா ரொம்ப இஷ்டம். ஒவ்வொரு ஆழ்வாருக்கும் ஒவ்வொரு எம்பெருமானிடத்துல விருப்பம் அதிகமாக இருக்கும். திருமழிசை ஆழ்வாருக்கு என்ன பெருமாள் ரொம்ப பிடிக்கும்னா, எந்த எம்பெருமான் சயனித்து கொண்டிருக்கிறாரோ அந்த எம்பெருமானிடத்திலே திருமழிசை ஆழ்வாருக்கு ரொம்ப அதீதமான ஈடுபாடு இருக்கும். ஒரு பாசுரம், அந்த பாசுரத்தில் என்ன பண்ணுறாருன்னா மொத்தமாக படுத்துண்ட பெருமாள் எல்லாரையும் பாடுறார். நாகத்தனை குடந்தை வெக்காத்திரியவுள் நாகத்தனை அரங்கம் பேரன்பில் நாகத்தனை பார்க்கடல் கிடக்கும் ஆதி நெடுமால் அணைப்பார் கருத்தனாவான். கிட்டத்தட்ட 7-8 திவ்யதேசங்கள்.
நாகத்தனை குடந்தை வெக்கா திரியவுள் நாகத்தனை அரங்கம் பேர் அன்பில் நாகத்தனை பார்க்கடல் கிடக்கும் ஆதி நெடுமால். 7 திவ்யதேசம். எல்லாரும் நம்மளாம் திவ்யதேசம்லாம் சேவிச்சிருக்கோம். நான் திவ்யதேசங்களை சொல்ல சொல்ல அந்த எம்பெருமான்கள் எப்படி எழுந்துள்ளிருக்காரோ நீங்களே யோசித்து பாருங்கள். முதல்ல நாகத்தனை குடந்தை, குடந்தைனா கும்பகோணம், அங்கே எம்பெருமான் எப்படி எழுந்துள்ளிருக்கார்? படுத்துட்டு சாரங்கபாணி 6ஆமுதன் அவர் படுத்துட்டு இருக்கார். அதுக்கு மேலே வெக்கா, வெக்கான்னா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சொன்னவண்ணம் செய்த பெருமாள் திருவேக்கா, அவர் எப்படி இருக்கார்? வேகா சேது அவர் படுத்துட்டு இருக்கார். அதுக்கு மேலே திரு எவ்வுள், எவ்வுளனால் திருவள்ளூர், அங்கே என்ன பண்றார்? வீரராகவ பெருமாள் அவர் சயனித்துக் கொண்டிருக்கிறார். நாகத்தனை குடந்தை வெக்கா திரு எவ்வுள் நாகத்தனை அரங்கம், திருவரங்கம் கேட்கவே வேண்டாம். அதுக்கு மேலே பேர், பேர்னா திருப்பேர் நகர் அப்பக்கூடத்தான் அவர் எப்படி இருக்கார்? அவரும் சயனித்துக் கொண்டிருக்கிறார். அதுக்கு மேலே அன்பில், அன்பில் பெருமாள் எப்படி இருக்கார்? அங்கே அவரும் சயனித்துக் கொண்டிருக்கிறார். அதுக்கு மேலே நாகத்தனை பார்க்கடல் கிடக்கும் ஆதி நெடுமால், திருப்பார்கடல், அங்கே எம்பெருமான் எப்படி இருக்கார்? நன்னாவே நமக்கு தெரியும். திருப்பார்கடல்ல எம்பெருமான் சயனித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது ஒரே சின்ன பாசுரத்துல 7 திவ்ய தேசங்களை திருமழிசையாழ்வார் பாடியிருக்கிறார். எல்லாருமே எப்படி இருக்காருன்னா படுத்துண்ட பெருமாளா இருக்கார். அதனால என்ன தெரியறதுன்னா திருமழிசையாழ்வாருக்கு படுத்துண்ட பெருமாள் பேரில் ரொம்ப சயனித்த பெருமாளத்துல ரொம்ப ஈடுபாடுன்னு தெரியுது. ஆனால் அவருடைய கதை எப்படி போகிறது? திருக்குடந்தைக்கு போனார், 6ஆமுதனை போய் சேவித்தார். இந்த எம்பெருமான் படுத்துட்டே இருந்தார். ஆழ்வாருக்கு வாயை திறந்து ஆழ்வாரோட பேசணும்னு ஆழ்வாருக்கு ஆசை. அதனால் அவர் என்ன பண்ணார்? இப்படியே படுத்துட்டே இருக்கியே ரொம்ப நாழியா வெறுமை பேசாமல் படுத்துட்டு இருக்கியே, ஏதாவது எழுந்து பேசக்கூடாதான்னு இந்த பெருமாளை பார்த்தே கேட்டார். என்ன கேட்டார்? நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞாலமே நமாய் இடந்தமை குலுங்கவோ விலங்கு மால் வரைச்சுரம் கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவாறெழுந்திருந்து பேசு. எம்பெருமானை பார்த்து என்ன சொன்னார்? ஏன் நீ படுத்துட்டு இருக்காய்? நடந்த கால்கள் நொந்தவோ, ராமாவதார காலத்திலே அயோத்தியிலேருந்து புறப்பட்டு லங்கை வரைக்கும் நடந்தாயே, அதனால கால் வலிக்கிறதா? நம்மளை கேட்டால் என்ன சொல்லணும்? ஐயோ பெருமாள் பார்த்த சாரதி பிரம்மோத்சவத்தில் 2 வேளை புறப்பாடுக்கு போய் கால் வலிக்கிறது சுவாமி அப்படின்னு நாங்கள்லாம் சொல்கிறோம். அந்த மாதிரி இந்த ஒரு 4 தெரு போகிறதுக்கே நமக்கு கால் வலிக்கிறது. ஆனால் ராமபிரான் அவர் எவ்வளவு தெரு போனார்னா, எத்தனை தெரு போனார்னு எண்ணவே முடியாது. அயோத்தியைன்றது எங்கே இருக்குது? அயோத்தியிலேருந்து சிற்கிபேரபுரம் வந்து, அங்கேருந்து சித்திரகூடம் வந்து, அங்கேருந்து பஞ்சவட்டிக்கு வந்து, அதுக்கப்புறம் அங்கே சீதா பிராட்டியை பறி கொடுத்து அங்கேருந்து நடந்து சேது வரைக்கும் வந்தார். அங்கேருந்து பாலம் கட்டி லங்கைக்கு போய் யுத்தம் பண்ணார்னு பார்க்குறோமே. எவ்வளவு தூரம்னா எத்தனை கிலோமீட்டர்? நம்ம 10 நாள் உற்சவத்தில் நடக்கிறோமே, அந்த 10 நாள் நடைய சேர்த்தா கூட அவருடைய அளவுக்கு நம்மளால் நடந்திருக்கவே முடியாது. அவ்வளவு நடந்திருக்கிறார் ராமபிரான். நடந்த கால்கள் நொந்தவோ, அதுக்கு மேலே நடுங்க ஞாலம் ஏனமாய் இடந்தமை குலுங்கவோ. ஏனமாயின்னு சொன்னா வராக அவதாரம், வராக அவதாரம் எடுத்து நீ இந்த உலகத்தை எல்லாம் இழந்தெடுத்தாயே, அதனால உன் கால் வலிக்கிறதா? அதனால தான் நீ கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்தையும், காவிரி கரையிலே இருக்கக்கூடிய இந்த திருக்குடந்தையிலே படுத்துட்டு இருக்காய். ஆனால் எனக்கு அது பிடிக்காது. நீ ரொம்ப நாள் படுத்துட்டே இருப்ப. மாத்து பசங்களெல்லாம் நாம் என்ன சொல்லுவோம்னா, பெருமை படுத்துட்டே இருக்கியே, ஏதாவது படிக்கக்கூடாதா, ஏதாவது பண்ணக்கூடாதா, விளையாடக்கூடாதான்னு கேட்போம். அந்த பசங்க என்ன சொல்லும்? இப்போதான் மே மாதம் வந்திருக்கு, இது படுத்துக்கிறதுக்காக தான் இந்த நாழியே கொடுத்துருக்கா, இந்த நமக்கு இந்த நேரத்தையே கொடுத்துருக்கா, இப்போவும் நான் ஏதாவது படிக்கணுமா அப்படின்னு கேட்கறது. நான் பெருமாள் அப்படி கேட்கல. ஆழ்வார் இப்படி கேட்டார், நீ எவ்வளோ நாள் படுத்துட்டு இருக்கு, கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுன்னு சொன்னாரே. உடனே எம்பெருமான் என்ன பண்ணார்? எழுந்து விட்டார். ஆழ்வார் கேட்கிறார் அப்படின்னு பயந்துண்டு அவர் என்ன பண்ணார்? எழுந்துட்டார். எழுந்த உடனே ஆழ்வார் பார்த்தார், சரி அர்ச்சாவதார சமாதியெல்லாம் நீ குறைச்சுண்டு எழுந்திருந்தெல்லாம் வர வேண்டாம், நீ அப்படியே இரு. வாழி கேசனே கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு வாழி கேசனே அப்படின்னு சொல்லிட்டார். அதனால பார்த்தார் பெருமாள் பார்த்தார், மறுபடியும் படுத்துட்ட நிலைக்கும் போக முடியல, எழுந்து உட்கார்ந்துக்கலான்னா வேண்டான்னு ஆழ்வார் சொல்லிட்டார். என்ன பண்றதுன்னு பார்த்தார். அவர் அந்தரத்துல பாதியில இருக்காரு. திருக்குடந்தை 6ஆமுதன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. புறத்தாழ்வானுடைய அவதார ஸ்தலத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய புறத்தாழ்வான் கோசாலையிலிருந்து பேசுகிறோம். இந்த புறத்தாழ்வானுடைய கோசாலை 10 வருஷத்துக்கு முன்ன 2 பசுக்களை வச்சு ஆரம்பித்த இந்த கோசம் பிரச்சனம் இன்னைக்கு ஒரு 30 பசுக்களோட திகழ்கிறது. புறத்தாழ்வானுடைய கிருபையினால நாட்டு இன பசுக்களை வச்சு காங்கேயம் காஞ்சி குட்டை போன்ற ரகமான பசுக்களை வச்சு தர்ம தேவதையா இருக்கக்கூடிய
பசுக்களை தர்மத்தை ரட்சிக்கும் பொருட்டு இந்த கோசம்ரட்சணத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆழ்வாருடைய கிருபையினால. அந்த திருக்குடந்தை 6ஆம் சயனித்து கொண்டிருக்கிறாரே, அந்த சயனத்துக்கு என்ன பேருன்னா அதுக்கு உத்தான சயனம்னு பேர். படுத்துண்டா மாதிரி இருக்கும், எழுந்துட்டா மாதிரி இருக்கும், நடுவில் இருப்பார். நாமெல்லாம் அந்த காலத்தில் பெரியவாள்லாம் பார்ப்போம், இப்போல்லாம் பசங்களே பண்ணுறா அந்த மாதிரி. பெரியவாள்லாம் ஈஸி சேரில் படுத்துட்டு டிவி பார்ப்பாள். இந்த ஈஸி சேரில் படுத்துட்டு இருக்கான்னு சொல்கிறதா இல்லை உட்கார்ந்துட்டு இருக்கான்னு சொல்கிறதா? படுத்துட்டு இருக்கான்னு சொன்னால் படுத்துட்டு இருக்கான்னு சொல்லலாம், இல்லை உட்கார்ந்துட்டு இருக்கான்னு சொன்னால் உட்கார்ந்துட்டு இருக்கான்னு சொல்லலாம். அப்படி ரெண்டும் கட்டானா ஒரு நிலைமை அது. அந்த மாதிரி அந்த எபெருமான் எப்படி இருக்காருன்னா, ரெண்டும் கட்டானா படுத்துக்கவும் இல்லை எழுந்து உட்காரவும் இல்லை, உத்தான சயனத்திலே எழுந்துள்ள இருக்கிறார் 6ஆம். அப்போ திருமழிசை ஆழ்வாருக்கு இந்த மாதிரியான படுத்துக்கொண்ட பெருமாள் அவர்களை பார்த்தால் ரொம்ப ஈடுபாடு. நம்ம ஆழ்வார் கூட ஒரு பாசுரத்தில் திருப்புளிங்குடி எம்பெருமான், அந்த ஆழ்வார்த்த நகரை சுற்றி இருக்கக்கூடிய நவ திருப்பதி, அதில் திருப்புளிங்குடின்னு ஒரு திவ்யதேசம். அந்த திவ்யதேசத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, இடங்கொள் மூவுலகம் தொழ இருந்தருளாய் திருப்புளிங்குடி கிடந்தானே. அவர் என்ன சொல்றார், கிடந்த நாள் கிடந்தாய் எத்தனை காலும் கிடத்தி உம் திருவுடம்பசையா தொடர்ந்து குத்தேவல் செய்து தொல் அடிமை வழிவரும் தொண்டரோர் கருளி தடங்கொள் தாமரை கண் விழித்து நீ எழுந்தும் தாமரை மங்கையும் நீயும் இடங்கொள் மூவுலகம் தொழ இருந்தருளாய் திருப்புளிங்குடி கிடந்தானே. எத்தனை நாள் படுத்துட்டே இருக்க, கிடந்த நாள் கிடந்தாய் எத்தனை காலம் கிடத்தி. அப்பா எத்தனை காலமா நீ படுத்துட்டே இருக்க? பொதுவாக படுத்துன்னு தூங்குறவா இன்னைக்கு ராத்திரி இப்படி படுத்துட்டான்னா கொஞ்ச நாளில் இப்படி மாறுவா, புரளுவா, மாறி படுப்பா, ஏதாவது பண்ணுவா. நீ என்ன பண்ணியிருக்கிறாய்னா மாறி கூட படுக்கலையே. இடம் வலம் மாறி படுக்கிறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. இப்படி ஒரு கழிச்சு இப்படி படுத்துட்டோம்னா கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம இப்படி படுத்துக்க போகிறோம். அப்படி கூட நீ மாறி படுக்கல. அதுவும் எவ்வளவு நாளா, எத்தனை காலம் கிடத்தி, ரொம்ப நாளாக படுத்துட்டு இருக்க உன்னுடைய. ஆனால் நீ என்ன பண்ணணும்னா, தடங்கொள் தாமரை கண் விழித்து உன்னுடைய கண்களாலே எங்களை அழகாக கடாட்சம் பண்ணி நீ என்ன பண்ணணும், நீ எழுந்து உன் தாமரை மங்கையும் நீயும் இடங்கொள் மூவுலகும் தொழ இருந்தருளாய். எல்லாரும் நாங்களாம் சேவிக்கும்படியா நீ எழுந்து உட்கார வேண்டாமோ, படுத்துட்டே இருந்தால் நாங்கள் எப்படி சேவிக்கிறதுன்னு கேட்டேன். ரொம்ப சாஸ்திரார்த்தம் என்னன்னா, படுத்துண்ட வாழை சேவிக்க கூடாது. நம்ம போய் ஒருத்தரை சேவிக்கிறோம்னா, ஆச்சாரியனையோ ஒரு வித்வானையோ போய் சேவிக்கிறோம்னா அவன் எந்த நிலைமையில் இருக்கான்னு முதல்ல பார்த்துடணும். அப்படி பார்த்துட்டு தான் சேவிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஆச்சாரியனை போய் சேவிக்கிறோம், அவர் மேல் வஸ்திரம் இல்லாமல் வெறும் வேஷ்டி மட்டும் கட்டின்னு இருக்கார், மேல் வஸ்திரத்தை இங்கே வச்சிருக்கார் சைடில், உடனே சட்டுன்னு சேவிச்சிடக்கூடாது. மேல் வஸ்திரம் உடுத்திட்டு இருக்காரா, ஆச்சாரியன் சரியா, ஒருத்தர் சாப்பிட்டு இருக்காருன்னா சாப்பிடும் போது போய் சேவிக்கக்கூடாது. ஒருத்தர் படுத்துட்டு இருக்காருன்னா அப்படி போய் சேவிக்கக்கூடாது. படுத்துட்ட வாழை சேவிக்கிறதுன்னா அதுக்கு அர்த்தமே வேற. அதனால ஒருத்தரை போய் நாம் சேவிக்கிறதுனா கூட என்ன நிலைமையில இருக்கான்னு பார்த்து சேவிக்கணும். ஆழ்வார் சேவிக்கணும்னு ஆசைப்படுறார், ஆனால் எம்பெருமானா படுத்துட்டே இருக்கார். அதுவும் எத்தனை நாளாக படுத்துட்டு இருக்கார், எத்தனை காலம் கிடத்தி, ரொம்ப நாளாக நீ படுத்துட்டு இருக்காய், நானா நீ சேவிக்கணும்னு பார்க்குறேன், அதனால நீ எழுந்திருந்து உட்காரு. இடங்கொள் மூவுலகம் தொழ இருந்தருளாய் திருப்புளிங்குடி கிடந்தானே. நீ உனக்கு திருப்புளிங்குடி கிடந்தானே பேர் வந்துடுச்சு. புளிங்குடியான்னு சொன்னா போறோம், ஆனா நீ படுத்துட்டு இருக்கிறதே எப்ப பார்த்தாலும் படுத்துட்டு இருக்கிறதுனால உன் பேரே என்ன ஆயிடுத்துன்னா புளிங்குடி பெருமாள் இல்லை, புளிங்குடி கிடந்தான்னு பேர் வந்துடுத்து. நீ எழுந்து உட்காருன்னு சொல்ற. சுவாமி என்ன சுவாமி இது நமக்கே தெரியுமே, அர்ச்சாவதாரத்தில் பெருமாள் எழுந்திருந்துலாம் உட்கார மாட்டார், எப்படி இருக்காரோ அப்படியே தான் இருப்பார். இப்போ நம்ம போய் நேர பார்த்தசாரதி பெருமாளை பார்த்து நீ ரொம்ப நாளையே நின்றுட்டே இருக்கியே, உனக்கு கால் வலிக்காதா அப்படின்னு கேட்டா அவருக்கு என்ன காலா வலிக்க போகிறது, அவருக்கு எதுவும் வலிக்காது. எம்பெருமான் படுத்துன்னு இருக்காருன்னா நம்ம போல அவரை நினைக்கிறதா அப்படின்னா இந்த ஆழ்வாருடைய ஒரு பக்தியினுடைய ஒரு வெளிப்பாடு. இந்த பக்தியினுடைய முதிர்ச்சியில பார்க்கும் பொழுது எம்பெருமான் நின்றுட்டு இருக்கிறது ஆழ்வாருக்கு கால் வலிக்கிறது. நம்ம சொல்லலையா, நமக்கு ரொம்ப வேண்டியவா பார்த்தா ஆச்சாரியன் யாராவது இருக்காருன்னா சுவாமி உட்காருங்கோன்னு சொல்றோம், இல்லை நான் நிற்கிறேன்னு அவர் சொல்றாரு. உடனே நம்ம என்ன சொல்லுவோம், ஐயோ நீங்க நின்றா எனக்கு கால் வலிக்கிறது, நீங்க நின்றா எனக்கு கால் வலிக்கிறதுன்னு சொல்லுவோம். ஏதாவது சாத்தியமாது? அவர் நின்றா அவர் கால் தான் வலிக்க போறது, நம்ம கால் எப்படி வலிக்கும்னா இந்த மனசுல ஒரு பாவம் இருக்கோ இல்லையோ, அவர் நின்றுண்டு அவருக்கு ஒரு வாட்டம் ஏற்பட்டதுன்னா அந்த வாட்டத்தை பார்த்து எனக்கு ஒரு பெரிய துக்கம் ஏற்படுறதுன்னு சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரி எம்பெருமான் படுத்து கொண்டிருக்கிறான்னு சொன்னா ஆழ்வாருக்கு துக்கம் ஏற்படுறது. இந்த மாதிரி ஆழ்வார்கள் எல்லாம் படுத்துட்டு பெருமாளை பார்த்தா எழுந்துக்கோன்னு சொல்லுவா, நின்றுட்டு இருக்கிற பெருமாளை பார்த்தா உட்கார்ந்துக்கோன்னு சொல்லுவா, உட்கார்ந்துட்டு இருக்கிற பெருமாளை பார்த்தா ஏன் உட்கார்ந்துட்டு இருக்க, கொஞ்ச நேரம் படுத்துக்க கூடாதான்னு கேட்பா. இதெல்லாம் அந்த பக்தியினுடைய ஒரு வெளிப்பாடு, பக்தியினுடைய ஒரு முதிர்ச்சி. ஆழ்வார்கள் மங்களாசாசன பரர்கள் எப்பவும் எம்பெருமானுக்கு மங்களத்தை விரும்புவர்கள் என்பதனாலே
அப்படி எல்லாம் அவர்கள் ஆசைப்படுகிறார்கள்னு அப்படி பார்க்கிறோம். எதுக்காக இவ்வளவு தூரம் சொல்ல வந்தேன்னா, இந்த பாசுரத்துல திருமழிசை ஆழ்வார் நம்ம திருவல்லிக்கேணி பெருமாளை பாடியிருக்காருன்னு சொன்னமே, அதுல என்ன சொல்லி பாடுறார்? நான்முகன் திருவந்தாதியில சரியா 35வது பாசுரம். தாளால் உலகம் அளந்த அசவேகுல் வாழா கிடந்தருளும் வாய் திரவான் மீளோதம் வந்தலைக்கும் மாமயிலை மாவல்லிக்கேணியான் ஐந்தளவாய் நாகத்தனை. இந்த நாகத்தனை குடந்தைன்னு ஒரு பாசுரம் சொன்னமே, அந்த பாசுரத்துக்கு சரியா முன்பாட்டு. இந்த பாட்டு முடிஞ்ச உடனே நாகத்தனை குடந்தைன்னு பாடுறார். சரி, இந்த பாசுரத்துக்கும் அந்த பாசுரத்துக்கும் என்ன தொடர்புன்னு விசாரிச்சா ரொம்ப அழகா சொல்லிட்டார். இந்த இடத்துல ஒரு படுத்துண்ட பெருமாளை பார்த்தார் ஆழ்வார். உடனே ஏற்கனவே பார்த்த பல படுத்துண்ட பெருமாளுடைய ஞாபகம் வந்தது. எல்லாரையும் சேர்த்து வச்சு ஒரே பாசுரத்துல பாடிட்டார். இங்க என்ன பாடினார்? தாளால் உலகம் அளந்த அசவேகுல் வாழா கிழந்தருளும் வாய்த்திரவான். நேர பார்த்தார், பெருமாள் சயனித்துக் கொண்டிருக்கிறார். எதுக்காக எம்பெருமான் படுத்துட்டு இருக்கார் அப்படின்னா, அதுக்கு ஒரு காரணம் இவரே கண்டுபிடிக்கிறார். இப்போ எப்படி திருக்குடந்தைக்கு போகும் பொழுது அந்த 6ஆவதன் படுத்துட்டு இருக்காருன்னா, நடந்த கால்கள் நொந்தவோ இடந்தமை குலுங்கவோன்னு தானே ஒரு காரணம் கண்டுபிடிச்சார் இல்லையா? அவரே ஒரு கண்டுபிடிச்சு, ஓ இது காரணமாக இருக்கலாமோ அப்படின்னு ஒரு யூகித்து தெரிஞ்சு கொண்டாரு. அது மாதிரி திருவல்லிக்கேணி எம்பெருமானை பார்த்து ஆழ்வார் யூகத்துல ஒரு கேள்வி கேட்கிறார். ரொம்ப நாழியா நீ படுத்துட்டே இருக்கிறே, அதுக்கு என்ன காரணம்? ஓஹோ, தாளால் உலகம் அளந்த அசைவே கொல், காலால உலகத்தை எல்லாம் நீ அளந்தாயே, அதனால கால் நோகிறது போல் இருக்கு. கால் நோகிறது, ரொம்ப கால் நொந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? கொஞ்ச நாள் படுத்துக்க மாட்டோமா? அதனால நீ படுத்து கொண்டிருக்கிறாய். தாளால் உலகம் அளந்த அசைவேகோல்னு சொன்னார். ஆழ்வாருக்கு ஒரு சந்தேகம் வந்தது. நீ கால் வலிக்கிறதுன்னு படுத்துன்னுட்ட, நான் படுத்துன்னு கூட என் கூட நீ பேசலாமே, ஏன் நீ பேச மாட்டேன்ற? படுத்துண்டா நம்மளால வேற எதுவும் எழுந்து போய் காரியம் பண்ண முடியாது. இப்போ படுத்துண்ட வாழை போய் தளிகை பண்ணி கொடுன்னா இப்போதான் படுத்துட்டேன்னு சொல்லுவோம். ஒருவேளை படுத்துண்ட வாழை போய் என் கூட ஒரு 5 நிமிஷம் பேசுன்னா அது பண்ணலாமே சுவாமி, அது ஒன்றும் கட்டமே இல்லையே, படுத்துட்டே பேசலாமே. ஆனால் நீ என்ன பண்றான்னா, வாழா கிடந்தருளும் வாய் திறவான், வாயை கூட திறக்க மாட்டேன்றியே. நான் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் இவ்வளவு தூரம், எங்க வந்தீர், என்ன சாப்பிட்டீர்? நம்ம ஊருக்கு யாராவது வந்தாக்கா நம்ம என்ன பண்ணுவோம்? எப்படி வந்தீர், பஸ் கிடைச்சதா, நன்னா சாப்பிட்டீரா, எங்க தங்கியிருக்கீர், ஏதாவது கேட்கணும் இல்லையோ? நீ ஒண்ணுமே கேட்கலையே. வாழா கிடந்தருளும் வாய் திறவான், ஏன் வாயை திறக்க மாட்டேன்றான் தெரியலையேன்னு சொல்லிட்டு, மீளோதம் வந்தலைக்கும் மாமயிலை மாவல்லிக்கேணியான் ஐந்தளவாய் நாகத்தனை. ஐந்தளவாய் நாகத்தனை, இந்த பெரிய ஆதிசேஷனாகிற பெரிய படுக்கை ரொம்ப மெத்து மெத்துன்னு இருக்கு. அந்த படுக்கையில படுத்துட்டதுனால அவனுக்கு எதுவுமே தெரியல. நாமளே படுத்துக்கிறோம்னா கட்டாந்தரையில ஒரு துணியை விரிச்சு படுத்துட்டோம்னா பக்கத்துல என்ன நடக்கிறது எல்லாம் நமக்கு உடனே தெரிஞ்சிடும். ஒரு சின்ன ஒரு சத்தம், ஒரு குண்டூசி விடுற சத்தம் கேட்டால் கூட எழுந்துடும். ஆனால் பெரிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் பஞ்சு மெத்தையில் ஏசி போட்டிருக்கா, அங்கே நாம் படுத்துட்டு இருக்கோம்னா பக்கத்தில் என்ன ஆகுதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி ஆழ்வார் என்ன சொல்கிறாருன்னா, ஓஹோ ஐந்தலைவாய் நாகத்தனை, என்ன 5 தலை பாம்பு, அதில் என்னென்னா குளிர்ச்சியாக படுத்துட்டு இருக்க, அதனால நான் வந்தது உனக்கு தெரியல, அதனால எனக்கு வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட நீ சொல்ல மாட்டேன் என்கிறாய். வாழா கிடந்தருடும் வாய் திறவான் அப்படின்னு சொன்னார். உடனே இந்த படுத்துண்ட பெருமாளை பார்த்த உடனே ஆழ்வாருக்கு என்ன ஞாபகம் வந்தது? மற்ற இடங்கள்ல எம்பெருமான்லாம் எப்படி சயனித்திருக்கிறாருன்னு ஞாபகம் வந்தது. உடனே அவர் என்ன பண்ணிட்டார்? நாகத்தனை குடந்தை வெக்கா திரியவுள் நாகத்தனை அரங்கம் பேர் அன்பில் நாகத்தனை பார்க்கடல் கிடக்கும் ஆதி நெடுமால் அணைப்பார் கருத்தனாவான்னு படுத்துண்ட பெருமாள் எல்லாரையும் சேர்த்து ஒரு பாசுரத்துல பாடிட்டார். முதல்ல அடியன் என்ன சொன்னேன்? ஒரே பாசுரத்துல 7 திவ்ய தேசத்தை ஆழ்வார் பாடியிருக்காருன்னு சொன்னேன். ஆனா அந்த பாசுரத்துக்கு முன் பாசுரம் எதுன்னா திருவல்லிக்கேணி பாசுரம். அப்ப திருவல்லிக்கேணி இந்த 2 பாசுரத்துல சேர்த்தா என்ன ஆகும்னா 8 திவ்ய தேசத்தை தொடர்ந்து ஆழ்வார் பாடியிருக்கார். அந்த 8 திவ்ய தேசத்திலையும் எம்பெருமான் எப்படி இருக்காருன்னா சயனித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். பெரிய சந்தேகம் நமக்கு, சாமி சயனித்துக் கொண்டிருக்கிறார்னு சொல்றீரே, திருவல்லிக்கேணி பெருமாளை பார்த்தா அப்படி ஒன்றும் படுத்துண்டு இல்லையே, நின்றுண்டு தானே இருக்கார் எங்க பெருமாள். ஒருவேளை அந்த காலத்துல பெருமாள் பார்த்ததா வெங்கடகிருஷ்ணன் படுத்துட்டு இருந்தார், நடுவில் எழுந்து நின்றுட்டாரா? இது என்ன அப்படின்னா ரொம்ப சுலபமா பெரியவர்கள் என்ன காட்டுறான்னா, இவர் பாடியிருக்கிறது யாருன்னா ரங்கநாதனை பாடியிருக்கார், மன்னாதனை பாடியிருக்கார்னு சொல்ற. மன்னாதன் தான் இந்த கோவிலுக்கு முதலிலே வந்த பெருமாள். அந்த கதை நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த பிருந்தாரண்ய கஷேத்திரம்னு இந்த திருவல்லிக்கேணி கஷேத்திரம் இருக்கே, இதுல முதல்ல இந்த உள்ளூர்ல யார் அவதரித்தார்னு சொன்னா வேதவல்லி தாயார் தான் இங்க அவதாரம் பண்ண.
அந்த வேதவல்லி தாயாரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகத்தான் ரங்கநாதன் வந்தார். அவர் ரங்கநாதனையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டார். திருப்பார்கடலில் இருக்கக்கூடிய எம்பெருமான், அந்த திருப்பார்கடலில் பெருமாளும் பிராட்டிக்கும் ஒரு ஊடல் ஏற்பட்டது. அந்த ஊடலின் காரணமாக அவள் என்ன பண்ணாள், பெரிய பிராட்டி கோச்சுண்டு திருவல்லிக்கேணியில் வந்து இங்கே பிருகு முனிவருக்கு பெண்ணாக பிறந்து விட்டாள். உடனே பெருமாள் என்ன பண்ணுறார், திருப்பார்கடலேருந்து புறப்பட்டு அவர் அப்படியே புறப்பட்டு வந்து இவடைய கல்யாணம் பண்ணிட்டு இருக்கார். உடனே இங்கேயே அவர் செட்டில் ஆயிட்டு, வீட்டோட மாப்பிள்ளைன்னு சொல்கிறோமே, எல்லாம் யார் ஆரம்பிச்சு வச்சதெல்லாம் எல்லாம் பெருமாள் ஆரம்பிச்சு வச்சுதான். பல திவ்யதேசங்களில் போனால் பெருமாள் என்ன பண்ணுறார், கல்யாணம் பண்ணிக்க வந்தார், இங்கேயே தங்கிட்டார். இப்போ நாச்சியார் கோயில்னு போகிறோம், அங்கே என்ன பண்ணுறா, மேதாவின்ற மகரிஷிக்கு பெண்ணாக பிறந்தாள் மஞ்சுளவல்லி. அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நம்பி வந்தார். வந்து என்ன பண்ணார்னா, திருப்பி கல்யாணம் பண்ணிட்டா போகணுமோ இல்லையோ சொந்த ஊருக்கு, அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் போகவே இல்லை, இங்கேயே இருக்கார். இப்போ இதெல்லாம் முதல்ல ஆரம்பிச்சு நமக்கு வழிகாட்டினது யாரு? நல்ல விஷயங்கள்லாம் எல்லாரும் வழிகாட்டுறா, பெருமாள் ஆழ்வார் ஆச்சாரியர்கள்லாம் வழிகாட்டுறான்னா, இந்த மாதிரி விஷயங்களை கூட நமக்கு வழிகாட்டியா இருப்பது பெருமாள் அவர் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். இப்போ அவர் என்ன பண்ணார், மன்னாதன் அவர் இங்கே வந்தார். இங்கே வந்து அப்படியே அவர் செட்டில் ஆகிட்டார் இந்த மன்னாதன்றவர். இப்போ முதலே இந்த பெருமாள் இங்கே எழுந்தருளின பெருமாள் யாருன்னா மன்னாதன், ரங்கநாதன் தான். அதனால தான் இப்போ கூட இந்த பல்லவ உற்சவம்னு புராணம் வாசிப்பான். இந்த புராணம் யாருண்ட வாசிக்கிறான்னா ரங்கநாதர் முன்னால தான் வாசிக்கிறான். யார் ரொம்ப பெரியவரோ அவர்கிட்ட தானே புராணத்தை வாசிக்கணும். யார் ரொம்ப பெரியவர், ரங்கநாதர் தான் ரொம்ப பெரியவர். அவர் தான் முதலிலே இங்கே வந்தார். அவருக்கு பிற்பாடு தான் மற்ற எம்பெருமான்கள்லாம் வந்தார்கள். அதனால இன்னைக்கும் இந்த புராணம் வாசித்தல் என்கிற அந்த உற்சவம் எங்கே நடக்கிறதுன்னா அது மன்னாதன் இடத்திலே தான் நடக்கிறது. பங்குனி உத்திரத்தும் பொழுது இந்த 5 நாள்கள் புராணங்களை வாசிக்கிறார்கள். அவர் தான் அதை கேட்டு அருள்கிறார்னு பார்க்கிறோம். ஆக மன்னாதன் தான் இங்கே முதல் பெருமாள். மற்ற பெருமாள்கள்லாம் யார் நம்ம எல்லாருக்கும் தெரியும், நித்தியம் போய் சேவிக்கிறோம் பெருமாளை. வேங்கடகிருஷ்ணன் அவர் எழுந்தொழியிருக்கிறார். மன்னாதன் பக்கத்திலேயே மன்னாதன் சயன திருக்கோலத்தில் இருக்கிறார். ராமபிரான் சக்கரவர்த்தி திருமகன் அவர் எழுந்தொழியிருக்கிறார். அப்படியே வந்தோம்னா கஜேந்திரவரதர் அவர் எழுந்தொழியிருக்கிறார். அதுக்கு மேலே யோக நரசிம்மர் அவர் எழுந்தொழியிருக்கிறார். இந்த 5 எம்பெருமான்களையும் ஒரே இடத்துல சேவிக்கணும்னா அது எங்கே சேவிக்கலாம், யாராவது பார்த்துருக்கேடா? இந்த சிற்பத்தில் நரசிம்மர் சன்னதி இருக்கு. நரசிம்மர் சன்னதியுடைய முகப்பில் பார்த்தா இந்த எம்பெருமான்கள் 5வரும் ஒன்றா எழுந்தொழியிருப்பா. அது மேலே போய் நீங்கள் பார்க்கலாம். நடுவில் யோக நரசிம்மர் இருப்பார், பார்த்தசாரதி, ராமர், மன்னாதர், கஜேந்திரவரதர் எல்லாரையும் ஒரே இடத்துல சேவிக்கலாம்னா அந்த இடத்துல சேவிக்கலாம். இருக்கவே இருக்கு. நாளைக்கு 10ஆம் உற்சவத்தன்னைக்கு எல்லா பெருமாள் உற்சவர்களை ஒன்றா சேவிக்கலாம்னா எல்லாரும் ஒரே இடத்துக்கு வர போகிறா, அங்கே சேவிச்சுக்கலாம். அப்படி இந்த எம்பெருமான்கள் 5 எழுந்தொழியிருக்கிறார்கள். திருமங்கை ஆழ்வார் ஒரு திவ்யதேசத்தை மங்களாசாசனம் பண்ணார். திருநீர்மலைன்றத மங்களாசாசனம் பண்ணும் பொழுது அவர் என்ன சொன்னார், இரும்பொழில் சூழ் நன்னாய புனல் நரையூர் திருவாலி குடந்தை தளந்திகள் கோவல் நகர் நின்னான் இருந்தான் கிடந்தான் நடந்தார்கிடம் மாமலையாவது நீர்மலையே. அங்கே என்ன சொன்னார், நரையூர், திருவாலி, குடந்தை, கோவல் நகர், இந்த 4 திவ்யதேசத்திலே நின்னான் இருந்தான் கிடந்தான் நடந்தார்கிடம் மாமலையாவது நீர்மலையே. நன்னாய புனல் நரையூர், திருநரையூர்ல எம்பெருமான் நின்ற திருக்கோலத்தில் இருக்கிறார். அதுக்கு மேலே திருவாலியில நரசிம்மனாக வீத்திருந்த திருக்கோலத்தில் இருக்கிறார். குடந்தை அங்கே ஆறாமுதனாக சயனித்த திருக்கோலத்தில் இருக்கிறார். அதற்கு மேலே கோவல் நகர், திருக்கோவலூர் என்கிற திவ்யதேசத்திலே நடந்த திருக்கோலத்திலே எம்பெருமான் இருக்கிறார். இந்த 4 திவ்யதேசங்களிலே இருக்கக்கூடிய எம்பெருமானை நான் எங்கே சேவித்தேன்னா திருநீர்மலையிலே சேவித்தேன். நின்னான் இருந்தான் கிடந்தான் நடந்தார்கிடம் மாமலையாவது நீர்மலையே. அப்ப ஆழ்வார் என்ன சொன்னார், வெவ்வேறு திவ்யதேசங்களிலே நின்ன இருந்த கிடந்த நடந்த திருக்கோலத்திலே சேவை சாதிக்கக்கூடிய எம்பெருமான்களை நான் திருநீர்மலையிலே சேவித்தேன்னு சொன்னார். திருவல்லிக்கேணியில அந்த ஆழ்வாரை கேட்கணும், இங்க என்ன சேவித்தீர்னா, இங்கேயும் நான் எம்பெருமான்கள் 5 சேவித்தேன். இவர்கள் எப்படி இருக்கிறார்கள்னா நின்ன இருந்த கிடந்த நடந்த 4 திருக்கோலத்திலே எம்பெருமான்கள் இருக்கிறார்கள்.